வணக்கம். இன்றைக்கி இந்த பச்சை மொச்சை வச்சு ஒரு சாதம் தாங்க பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி லைட்டாக வதங்கிருச்சு. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு பச்சை மொச்சை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பில் அரிசி எடுத்துருந்தேன், அதனால் 1/2 கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக 2 விசில் வரட்டும். சூப்பரான பச்சை மொச்சை சாதம் நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான பச்சை மொச்சை சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸ் கூட கொடுத்து விடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும். வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிச்சடி தாங்க பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு ஸ்பூனாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ 2 தக்காளியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்புகளை சேர்த்துக்கலாம். மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டாணி சேர்த்துக்கிறேன். மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு எல்லாமே 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு மட்டும் 1 ஸ்பூனு, பட்டாணி பச்சை பட்டாணி 2 ஸ்பூன் அளவு. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன், அரிசியை சேர்த்துக்கிறேன். பருப்புக்கும் அரிசிக்கும் சேர்த்து மொத்தமாக 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பெல்லாம் எல்லாமே சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடலாம். கரெக்டாக 3 விசில் வரட்டும். சூப்பரான கிச்சடி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கட்டுச்சோறு தாங்க பண்ண போகிறேன். குக்கரில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறேன், அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 கப் அளவு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவு நார்மல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக 3 விசில் வரட்டும். சூப்பரான கட்டுச்சோறு நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான கட்டுச்சோறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க. வணக்கம். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான கீரை பருப்பு சாதம் தாங்க பண்ண போகிறேன். குக்கரில் 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரை நான் அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். அரை கட்டில் அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். கீரை பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு அரிசி, 1 கப் அளவு பருப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 6 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக 3 விசில் வரட்டும். சூப்பரான கீரை பருப்பு சாதம் நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான கீரை பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.